நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் என்ன செய்தது என்றால், கடந்த 2022ஆம் ஆண்டு சித்திரங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிக்குள் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் அந்த குவாரியில் முறைகேடு நடக்கிறது என்பது அறிந்து நேரடியாக நேரலை செய்ய நியூஸ் தமிழ் செய்தி குழு அந்த இடத்தில் சென்றபோது குவாரி முதலாளிகளால் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் அச்சுறுத்தப்பட்ட போது அந்த இடத்தில் அவர்களுக்கு துணையாக நின்றது நாம் தமிழர் கட்சி. அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் இருந்து ஒருபடி மண்ணை கூட கேரளாவுக்கு தரமாட்டோம் என்று உயிர் தியாகம் செய்த இந்த மண்ணின் முன்னோர்கள் என்ன செய்திருப்பார்களோ இன்றைக்கு இருந்தால் அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொத்து கொத்தாக அறுத்து எடுத்து கேரள கடலில் கொத்துகிற அந்த செயலை கண்டித்து எல்லை சாமிகளாக இந்த மண்ணில் இங்கிருந்து ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி கனிமவள கடத்தல் லாரிகளை சிறைபிடிப்பது தொடங்கி பலவிதமான போராட்டங்கள், இந்த கனிமவள கடத்தலுக்கு எதிராக 41 கட்ட போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி நடத்தியது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல முறை நேரடியாக இங்கே வந்து கனிமவள கடத்தலுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேரளாவினுடைய குப்பை தொட்டியாக இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் வைத்திருப்பதை கண்டித்து கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் இந்த மண்ணில் கொட்டப்படுவதை எதிர்த்து அந்த வாகனங்களை சிறைபிடித்து இங்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளிடம் பிடித்து கொடுத்து அபராதம் விதிப்பதை தாண்டி அந்த கழிவுகளை கேரளாவுக்கே அனுப்பிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திமுக அதிமுக மாறி மாறி இந்த கட்சிகள் பல லட்சக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களுடைய கண்ணீரில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானமான டாஸ்மாக் கடைகளை இவர்கள் தெரு தெருவாக திறந்து கொண்டிருக்கிற போது அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தின் விளைவாக சமீபத்திலே மருங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை நாம் தமிழர் கட்சியினுடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக இழுத்து மூடினோம். இளங்கடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தின் மூலமாக இளங்கடை மதுபான கடை இழுத்து மூடப்பட்டது. குளச்சல் தொகுதியிலே இரணியல் பகுதியில் இருக்கக்கூடிய மதுபான விடுதி நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் போராட்டத்தால் இழுத்து மூடப்பட்டது. எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் ஆண்ட போது 5000 நீர்நிலைகள் இருந்ததாம். அதை தொடர்ந்து ஆண்ட அதிமுக திமுகவினர் பாதி நீர்நிலைகளை குளத்தை விழுங்கி விட்டார்கள். நீர்நிலைகள் எல்லாவற்றையும் விழுங்கி விட்டார்கள். அதற்கு மாற்றாக இந்த மண்ணில் 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. சமீபத்திலே கொல்லங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய மாம்பழஞ்சி குளம், அந்த குளத்தை மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த குளம் ஆக்கிரமிப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம்